அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். டெல்லி வீரர் லுங்கி நிகிடி நிலை குலைந்து மயங்கி விழுந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. IPL போட்டியின் போது அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்னாப்பிரிக்க அணியை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான நிகிடி டெல்லி அணியில் விளையாடிய போது அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம். என்ன நடந்தது முடிவு பெற? டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. போட்டி 3:30 மணிக்கு தொடங்கி முதலில் டெல்லி அணி பேட்டிங் செய்து முடித்திருக்கிறது. சுமார் 264 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பஞ்சாப் கிங்ஸ் அணி தொடக்க வீரர்களான பாப் சிம்ரன் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விளையாடி வந்தார். அதே போன்று டெல்லி அணி தரப்பிலிருந்து ஃபீல்டிங் செய்யப்பட்டு வரக்கூடிய வகையில் டெல்லி பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய வீரர் பப் சிம்ரன் அடித்த பந்து லாங்கான் திசைக்கு சென்றது. லாங்கான் திசைக்கு சென்ற போது தென்னாப்பிரிக்க வீரர், அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க வீரரான லுங்கி இங்கிடி அந்த பந்தை வேகமாக ஓடி பிடிக்க முற்பட்டார். பந்து தடுமாறி பந்து பிடிக்க முயன்ற போது தடுமாறி கீழே விழுந்ததில் அவருடைய தலையானது மைதானத்திற்குள் மிக வேகமாக பலமாக கீழே பட்ட காரணத்தினால நிலை குலைந்து அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார். தொடர்ந்து வீரர்கள் அவருக்கு முதலுதவி செய்து அவரை தூக்க முற்பட்டனர். ஆனாலும் கூட தொடர்ந்து அவர் மயக்க நிலையிலே இருந்தார். இதனை அடுத்து அணியினுடைய பயிற்சியாளர்கள், பிசியோதெரபிஸ்ட் உள்ளிட்ட வீரர்கள் எல்லாம் தற்பொழுது மைதானத்திற்குள் வந்து அவரை முதலுதவி செய்து எழுந்துக்க முற்பட்டனர். ஆனாலும் கூட தொடர்ந்து எழுந்துக்காத ஒரு காரணத்தினால மைதானத்திற்குள்ளேயே அவசர ஊர்தியானது உள்ளே வந்து அவரை தற்பொழுது அழைத்து சென்றிருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்க அணியினுடைய வீரர் லுங்கி இங்கிடி ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலும் பந்து வீச்சாளராக விளையாடி இருந்தார். தற்பொழுது 2026 IPL சீசன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக இவர் விளையாடி வருகிறார். தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய லுங்கி இங்கிடி தற்பொழுது தலையில பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவர் அந்த பந்தை மிக வேகமாக ஓடி பிடிக்க முற்பட்ட போது பந்து அவருடைய தலையானது தலையின் பின்பகுதி மைதானத்தில் மிக வேகமாக பட்டு அவர் நிலை விழுந்து தடுமாறி கீழே விழுந்தார். சக வீரர்கள், அதே போன்று அணியினுடைய பயிற்சியாளர்கள், பிசியோதெரபிஸ்ட் உள்ளிட்ட வீரர்கள் எல்லாம் அவரை தூக்கி முதலுதவி செய்ய முற்பட்ட போது அவர் எழுந்துக்காத ஒரு காரணத்தினால மைதானத்திற்குள்ளேயே அந்த அவசர ஊர்தியானது வந்து தற்பொழுது அவரை அழைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். போட்டி தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காயம் லுங்கிகிடிக்கு காயம் ஏற்பட்டதன் காரணமாக ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வீரர்களும் மிகுந்த சோகத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.